ஞாயிற்றுக்கிழமை, பிரதோஷம், துவாதசி திதி, கேட்டை நட்சத்திரம், அப்புறம் மூலம் வந்துடுது. காலையில் கொஞ்சம் நேரம் கேட்டை இருக்குது. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் இருக்கார். ஆனால் அவரால் கெடுதல் செய்ய முடியல. காரணம், குரு கூட இருக்கார். சூரியன் பாதி கெட்டவர், அதனால் கெடுதல் செய்வார். 4 ராசிகளுக்கு தான் நல்லது செய்வார் ஒவ்வொரு மாதத்துக்கும். அது என்னங்கிறத சொல்லிடுறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்றைக்கி நல்ல நாள், பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. மேஷ ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு, மனசு புத்தி தெளிவாயிடுச்சு, கலகிறீங்க, நல்ல நாள். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏன்? கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன், அதனால் சொல்கிறோம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை, ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி, இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். ஏங்க நல்லா தாங்க இருக்குது, எங்களுக்கு கரெக்டு தான், திருஷ்டி இருக்கு. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது 3 நட்சத்திரத்துக்கும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். கவனம், பொறுமை, நிதானம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதையாக இருங்க. வழிபாடு முக்கியம், அசை உணவு கூடாது. அனுகூலமான எண், திசை, நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை. நேயர்களை, ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரச புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கர்ணனை பற்றி எழுதியிருக்காரு. கர்ணன் யார்? சூரியனோட பையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சூரியனோட பையனை தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். கர்ணன் சூரிய தோஷம் விலகும், அதுக்கு தான் சொல்கிறேன். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இருக்குது. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு. நேயர்களை, ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி, இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். ஏங்க நல்லா தாங்க இருக்குது, எங்களுக்கு கரெக்டு தான், திருஷ்டி இருக்கு. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. பச்சை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாள் என்று சொல்ல முடியாது, எனவே பொறுமை பொறுமை பொறுமை. அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. வழிபாடு முக்கியம். ராசியிலேயே சூரியன் இருந்தால் கூட குரு சேர்ந்து இருக்கிறதுனால பரவாயில்ல, ஆனாலும் இன்னைக்கு சரியில்லை, பொறுமை. நேயர்களை, ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரச புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கர்ணனை பற்றி எழுதியிருக்காரு. கர்ணன் யார்? சூரியனோட பையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சூரியனோட பையனை தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். கர்ணன் சூரிய தோஷம் விலகும், அதுக்கு தான் சொல்கிறேன். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை, நிதானம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சந்திரன் உதவியால் மனசு நிம்மதியால் ஜாக்கிரதையாக இருங்க. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1, தெற்கு, பச்சை. நிதானம், பொறுமை. உத்தரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கும் உத்தரத்துக்கும் தலைவர் சூரியன். நேயர்களை, ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். ஆமாம்,
ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கர்ணனை பற்றி எழுதியிருக்காரு. கர்ணன் யார்? சூரியனோட பையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சூரியனோட பையனை தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். கர்ணன் சூரிய தோஷம் விலகும். அதுக்கு தான் சொல்கிறேன். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, நிம்மதி. சூரியன் ஆடி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உத்தரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. உத்தரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். நேயர்களே, ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். ஏங்க நல்லா தாங்க இருக்குது, எங்களுக்கு கரெக்டு தான், திருஷ்டி இருக்குது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, சூரியன் உதவியாக இருக்கார் ஆடி மாதம் முழுக்க. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை, மனசில் நிம்மதி இல்லை, வீண் கவலை, முடிவெடுக்கிற ஆற்றல் குறைவாக இருக்குது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம், பொறுமையாக இருக்கணும். வீண் செலவு இருக்குது, வீண் கவலை இருக்குது, ஜாக்கிரதை. பண விஷயத்தில் நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. நேயர்களே, ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கர்ணனை பற்றி எழுதியிருக்காரு. கர்ணன் யார்? சூரியனோட பையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சூரியனோட பையனை தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். கர்ணன் சூரிய தோஷம் விலகும். அதுக்கு தான் சொல்கிறேன். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நிம்மதி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை, ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் ரொம்ப குதூகலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் திருஷ்டி இருக்குது, அது பெரிய பிரச்சனை தான். அதுக்கு வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திரணும், சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். நேயர்களே, இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் ரிஷபம், கன்னி, துலாம், கும்பம். இந்த 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 8 ராசிகளுக்கு தொல்லை செய்ய நினைக்கிறாரு, ஆனால் முடியல. ஏன்னா குரு சூரியனை தடுக்கிறார். ஏன்? குருவும் சூரியனும் சேர்ந்து கடகத்தில் இருக்கிறாங்க. அதனால் தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கோபம் இல்லை, தெளிவு இருக்குது, புத்தி கூர்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, கலகிறீங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உத்திராடத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். நேயர்களை, ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் ரொம்ப குதூகலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் திருஷ்டி இருக்குது, அது பெரிய பிரச்சனை தான். அதுக்கு வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திரணும், சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். நேயர்களே, இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் ரிஷபம், கன்னி, துலாம், கும்பம். இந்த 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 8 ராசிகளுக்கு தொல்லை செய்ய நினைக்கிறாரு, ஆனால் முடியல. ஏன்னா குரு சூரியனை தடுக்கிறார். ஏன்? குருவும் சூரியனும் சேர்ந்து கடகத்தில் இருக்கிறாங்க. அதனால்
மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை, ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப குதூகலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் திருஷ்டி இருக்குது, அது பெரிய பிரச்சனை தான். அதுக்கு வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திரணும். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். நேயர்களே, இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் ரிஷபம், கன்னி, துலாம், கும்பம். இந்த 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 8 ராசிகளுக்கு தொல்லை செய்ய நினைக்கிறாரு, ஆனால் முடியல. ஏன்னா குரு சூரியனை தடுக்கிறார். ஏன்? குருவும் சூரியனும் சேர்ந்து கடகத்தில் இருக்கிறாங்க. அதனால் கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். பிடிவாதம், வீம்பு, அலட்டல், கர்வம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கரெக்டாக தான் இருப்பீங்க. அதுதான் மனிதனுக்குள்ள பிரச்சனையே. நம்மளுக்கு நாம் எப்போவுமே கரெக்டாக தான், ஆனால் அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. நேயர்களே, ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரச புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கர்ணனை பற்றி எழுதியிருக்காரு. கர்ணன் யார்? சூரியனோட பையன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சூரியனோட பையனை தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். கர்ணன் சூரிய தோஷம் விலகும். அதுக்கு தான் சொல்கிறேன். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. மீன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சந்தோஷம், கலகரிங்க, நிம்மதி, உயர்வு, நல்லது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சூரியன் உதவியாக இல்லைன்னா கூட குரு சேர்ந்திருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நேயர்களை, ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப குதூகலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் திருஷ்டி இருக்குது, அது பெரிய பிரச்சனை தான். அதுக்கு வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரம் சொல்லணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திரணும். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். நேயர்களே, இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் ரிஷபம், கன்னி, துலாம், கும்பம். இந்த 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 8 ராசிகளுக்கு தொல்லை செய்ய நினைக்கிறாரு, ஆனால் முடியல. ஏன்னா குரு சூரியனை தடுக்கிறார். ஏன்? குருவும் சூரியனும் சேர்ந்து கடகத்தில் இருக்கிறாங்க. அதனால் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.